தாரகாசுரன் வதம் பண்ணுவதற்காக சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்க போகிற குமாரன், அவரால் தான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எப்படியாவது சிவனையும் பார்வதியும் சேர்த்து வைக்கணும்னு தேவர்கள்லாம் முயற்சி பண்ணுறார். இதுக்கு நடுப்புற போய் பிரம்மா கிட்ட போய் இதுமாரி தாரகாசுரன் கொடுத்த வரத்தை வாங்கிடுங்கோ திருப்பி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் விஷவிருட்சோப்பி சம்பத்திய ஸ்வயம் சேத்தும சாம்பிரதம், விஷமரத்தை விட்டா கூட தானே அழிக்கிறதுங்கிறது தப்பு. அதனால நான் கொடுத்த வரத்தை நாம் திருப்பி வாங்க முடியாது, கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கோ, எப்படியாவது பரமசிவனையும் பார்வதியும் சேர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ. அப்போ ஒரு குமரன் பிறப்பான், அவன் வந்து பார்த்துப்பான் தாரகாசுரனை என்று சொல்லிட்டான். உடனே இந்திரன் மன்மதனை கூப்பிட்டு அனுப்பு மன்மதனை. ஏன்னு கேட்டா இப்படி ஒருத்தர் மனக்கு ஏன்னு கேட்டால் சிவன் வந்து பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். பார்வதி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சிவனுக்கு உதவி பண்ணிட்டு அவளும் ஒரு விரதத்தோட இருந்துருக்கா. இப்படி நிலைமையில நிச்சயமா இவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு மன்மத அவஸ்தை உருவாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால யாராவது ஒருத்தர் அதை வந்து கண்டிப்பாக அந்த மன்மத அவஸ்தையை உருவாக்க முடியும்னு சொன்னால் அது மன்மதன் ஒருத்தனால தான் முடியுங்கிறதுனால இந்திரன் மன்மதனை கூப்பிட்டு அனுப்புகிறான். கூட்ட அந்த க்ஷணத்திலேயே எல்லாம் மன்மதனும் அவனுடைய ரொம்ப தோழனாக இருக்கக்கூடிய வசந்தன், ரதி 3 பேருமே வந்து இந்திர சபையில் வந்து நிற்கிறார். அந்த ஒரு மூலையில் வந்து மன்மதன் அப்படி நின்னவுடனே இந்திர சபையில் எல்லாரும் மற்ற தேவர்கள்லாம் இருக்கா, இந்திரனும் நடுப்புற உட்காந்துருக்கான். அப்போ காளிதாசர் சொல்றார், தஸ்மின் மகோனஹா திரிதசான் விகாய சகசிரமக்ஷ்ணம் யுகபத் பபாத பிரயோஜன அனபேட்சிதையா பிரபூணாம் பிராயச்சலம் கௌரவம் ஆசிரித்தேஷு. பிரயோஜன அபேட்சிதையா பிரபூணாம்னு சொல்லலாம். அபேட்சிதையா பிரபூணாம் பிராயச்சலம் கௌரவம் ஆசிரித்தேஷு. தஸ்மின் எப்படின்னா இந்த மன்மதன்கிட்ட மகோனஹா நம் இந்திரனுக்கு பேர். அது எப்படின்னா திரிதசான் விகாய பக்கத்தில் எத்தனையோ தேவர்கள்லாம் உட்காந்துருக்கா, அவள்லாம் விட்டுவிட்டு சகசிரமக்ஷ்ணாம் இந்த அவங்க இருக்கக்கூடிய 1000 கண்ணுனாலையும் மன்மதன் மேல பார்த்தான். கண்ணால 1000 கண்ணினாலும் மன்மதனை பார்த்தான். யுகபத் பபாத ஒரே சமயத்தில் பார்த்தான். ஏன்னு கேட்டா இத்தனை பேரையும் விட்டுவிட்டான், தேவர்கள்லாம் விட்டுவிட்டான் அலட்சியவான். பொதுவாக இதுக்கு ஒரு அர்த்தாந்த நியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை மையமா வச்சு ஒரு பொது கருத்தை சொல்றார் காளிதாசர். பிரயோஜன அபேட்சிதையா பிரபுனாம் பிராயச்சலம் கௌரவம் ஆசிரித்தேஷு. பொதுவாக ஒரு பெரிய மனுஷா பிரபுவா இருக்கிறவா ஒருத்தர் பேரில் ஒரு கௌரவத்தை கொடுக்குறான்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். அப்படி எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் ஒருத்தரும் கௌரவம் கொடுக்க மாட்டா. சலம்னு சொன்னார். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்படி கொடுக்குற கௌரவமானது அவளுக்கு காரியம் ஆற வரைக்கும் அது இருக்கும் ஒரு அனுகூலமா. இந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டா. அப்படிங்கிற மாதிரி இந்திரன் வந்து மன்மதனை பார்த்த ஒரு காட்சியை சொன்னார். அப்படி சொன்ன உடனே மன்மதனுக்கு ஒரு ஆஹா பெரிய கௌரவம் கிடைச்சிட்ட மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம். உடனே மன்மதன் சொல்ல ஆரம்பிச்சான், ச வாசவேன ஆசன சன்னிகிருஷ்டா இதோ நிஷீதேதி விசிருஷ்ட பூமிகி வர்த்துஹு பிரசாதம் பிரதிநிந்திய மூர்த்னா வக்தும் மிதஹா பிராக்கிரமத ஏவம் ஏனம். ச வாசவேன வாசவன்னு பேரு இந்திரனுக்கு. ஆசன சன்னிகிருஷ்டா தன் பக்கத்தில் ஒரு சேரை எடுத்து போட்டு ஒரு ஆசனத்தை எடுத்து போட்டு இதோ நிஷீதேதி பக்கத்தில் உட்காரு, இங்கே பக்கத்தில் உட்காருன்னு இந்திரன். இதோ நிஷீதேதி விசிருஷ்ட பூமிக்கு இடம் கொடுத்தான். அத்தனை தேவர்கள்லாம் உட்காந்துருக்கா, தனக்கு பக்கத்தில் உட்கார்ற அளவுக்கு ஒரு சீட்டை போட்டு இந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே வர்த்துஹு பிரசாதம் பிரதிநிந்திய மூர்த்தனா, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிரேஸ் நமக்கு அருள் கிடைச்சுட்டு இந்திரங்கிட்டேருந்து பக்கத்தில் உட்கார்ந்து வேற பேச சொல்றார். இந்த பக்கத்தில் உட்கார்றதுன்னு சொன்னால் அந்த ரகசியமான பேச்சுக்கு தான் பக்கத்தில் உட்கார சொல்றதுன்னு வழக்கம், ரகசியமாக காதை கடிக்கிறதுக்கு. வர்த்துஹு பிரசாதம் பிரதிநிந்திய மூர்த்தனா, தலையால வணங்கி அவருடைய அருளை
பக்தும் மிதஹா பிராக்கிரமத ஏவம் ஏனம். மிதஹா பக்தும் ரொம்ப ரகசியமாக அப்படியே பக்கத்தில் போய் காதில் பேச ஆரம்பிச்சானா மன்மதன். யார்கிட்ட? இந்திரன்கிட்ட. ஆக்ஞாபய ஞாத விசேஷ பும்சாம் லோகேஷு எத்தே கரணீயமஸ்தி அனுகிரகம் சம்ஸ்மரண பிரவருத்தம் இச்சாமி சம்பர்திக்கும் அக்ஞாதே. ஆக்ஞாபய கட்டளை கொடுக்கோ, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஞாத விசேஷ பும்சாம், உங்களுக்கு யார் யார் என்னென்ன காரியங்கள்லாம் எப்படி எப்படி பண்ணுவா அப்படின்னு தெரியும். அப்படின்னா தனக்கு மன்மதனுக்கு தன்கிட்ட ஒரு சக்தி இருக்கிறதாக நினைச்சுன்னு அந்த சக்தியை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அழைச்சிருக்க இளைங்கிற மாதிரி ஞாத விசேஷ பும்சாம் லோகேஷு எத்து தே கரணீயம் அஸ்தி. இந்த லோகத்தில் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் என்னால் என்ன செய்யணும்? அனுகிரகம் சம்ஸ்மரண பிரவருத்தம். நீங்கள் என்ன நினச்சி பார்த்ததே எனக்கு பெரிய அனுகிரகமாக தெரியுது. மன்மதனை கூப்பிடு அப்படின்னு நினச்சி பார்த்த போதே எனக்கு அனுகிரகமாக தெரியுது. இச்சாமி சம்பர்திதம் ஆக்ஞாத்தே. எப்படி அனுகூலமாக என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு அனுகிரகம் கொடுக்குறது, இந்த அனுகிரகம் மேலே மேலே வளரணும், அதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் கட்டளை கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்திரன்ட்ட சொன்னான். கேனாப் அசூயா பதகாங்ஷினாதே நிதாந்த தீர்கைர் ஜனிதா தபோபிஹி யாவத் பவத் ஆயுத சாயகஸ்ய மத் கார்முகஸ்ய அஸ்ய நிதேசவர்த்தி. கேனாபி அசூயா பதகாங்ஷினாதே, உன்னுடைய பதவியோ பெரிய இந்திர பதவிங்கிறது பெருசு. அந்த பதவிக்கு ஒரு ஏதோ ஒரு அசூயினால, ஒரு பொறாமையினால சொல்லலாம், பொறாமையினால அந்த பதத்தை அடையணுங்கிறதுக்காக, பத காட்சினா எனக்கும் இந்திர பதவி வேணுங்கிற ஆசையினால நிதாந்த தீர்கைகி ஜனிதோ தபோபிகி, யாராவது ரொம்ப பெரிய தபஸ் பண்ணிட்டு இருக்காளா, ரொம்ப நாளைக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்காள, நிதாந்த தீர்கைகி தபோபிகின்னா. என்கிட்ட இந்திர பதவி அடையணும்னு சொன்னாக்கா 100 யாகம் பண்ணினா அவன் இந்திர பதவி அடைஞ்சிருவான் அப்படின்னு ஐதீகம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் சதக்ரதுன்னு இந்திரனுக்கும் பேர். சதக்ரது அப்படின்னா யஜ்யம். 100 யஜ்யம் பண்ணுறோம், 100 யஜ்யம் பண்ணினா அவன் இந்திரன் ஆவான். அதனால இந்திரனுடைய ஒரு பொறுப்பு எப்போதுமே என்ன அப்படின்னாக்கா, இன்னொருத்தரை விடாதபடிக்கு 100 யஜ்யம் பண்ணுறதுக்கு விட மாட்டான். 50 60 வந்துன்னா ஏதாவது ஒரு அப்சர்ஸ் அனுப்புவான், அது டிஸ்டர்ப் பண்ணிவிடுவான். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எப்போதுமே. அதனால யாராவது ஓம் பதவிக்கு வெடி வைக்கிற மாதிரி வந்துடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு 100வது யாகம் பண்ணிட்டு இருக்காளா. யாவத் பவத் யாகித சாயகஸ்ய மத் கார்முகஸ்ய அஸ்ய நிதேசவர்த்தி. எப்படி உன்னுடைய காரியம் ஆகித சாயகஸ்ய அப்படின்னா, அதாவது என்னுடைய அம்புனால இழுத்து மத் கார்முகஸ்ய, என்னுடைய கார்முகம்ங்கிற வில்லுனால அவள்கிட்ட அவளுக்கு குறி வைக்கட்டுமா, யார் எப்படி வைக்கிறாளோ அவளை அப்படின்னு கேட்கறான். மத் கார்முகஸ்ய அஸ்ய நிதேசவர்த்தி, அவளை என்னுடைய குறியா வச்சுக்கிட்டுமா. அசம்மதா கஸ்தவ முக்தி மார்கா புனர்பவ கிளேசபயாத் பிரபன்னஹ பத்தச்சிரம் திட்டது சுந்தரீனாம் ஆரோச்சித ப்ரூ சதுரைஹி கடாட்சைஹி. அசம்மதா, உனக்கு உன்னுடைய ஒப்புதல் இல்லாமல், உன்னுடைய சம்மதம் இல்லாமல், கஹா தவ முக்தி மார்க்கம், யாரா முக்தி மார்க்கத்தை தேடி போயிட்டு இருக்காள. பொதுவா இந்திர பதவி அடைய வருது, அந்த இந்திர லோகத்துக்கு வருது அப்படிங்கிறது சொர்க்கலோக பதவி. அதுவே விரும்ப மாட்டானா இந்திரன், வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டான். முக்தி மார்க்கத்துக்கும் அவன் இடம் கொடுக்க மாட்டான். யாராவது முக்தி போறான்னாக்கா அதுக்கும் ஒரு இடைஞ்சல் போடுறதுக்கு போவான். அதனால அசம்மதா, உன்னுடைய சம்மதம் இல்லாமல், கஹா தவ முக்தி மார்க்கம் புனர்பவ கிளேசபயாத், அந்த முக்தி மார்க்கத்துக்கு பிரபன்னாக வரத்துக்கு ஆசைப்படுறா. என்னத்தினால என்ன, புனர்பவ கிளேசபயா, திருப்பி திருப்பி பிறந்துருக்கிறதுனால என்னென்ன கட்டங்கள் அனுபவிக்கிறோம், இந்த கட்டத்திலேருந்து விடுபட்டுணுமே அப்படிங்கிற ஒரு பயத்தினால, கட்டங்களை அனுபவிக்கணுமே திருப்பி திருப்பி பிறந்தா அப்படிங்கிற பயத்தினால, அதுலேருந்து விடுபடுறதுக்காக புனர்பவத்துக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருக்காளா. அவளை என்ன பண்ண, பத்தச்சிரம் திட்டது சுந்தரீனாம், அப்படி போகணும்னு அவள் யாராவது ஆசைப்பட்டு இருந்தானா, நீ கட்டளை போட்டேன்னாக்கா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு கட்டி போட்டுறேன் அவளை. பத்தஹா சிரம் திட்டது, எப்படின்னா ஆரோபித்த ப்ரூ சதுரை கடாட்சி, நல்ல அழகான பொண்கள், அவளுடைய
புருவங்களை அப்படி நெருக்கிறது மூலமா அவளை கட்டி போட்டு வச்சுடுறான். ஆரோச்சித ப்ரூ சதுரைகி டாக்ஷை, அவளுடைய கடைக்கண் பார்வைகள்னாலையும் அந்த நெளிந்த புருவங்கள்னாலையும், பெண்களுடைய நெளிந்த புருவங்கள்னாலையும் அவளை கட்டி போட்டு வச்சுடுறேன். சொல்லு, என்ன செய்யணும் சொல்லு. அத்யாபிதஸ்ய உசனசாபி நீதிம் பிரயுக்த ராக பிரணிதிஹி துஷஸ்தே கஸ்யார்த்த தர்மோ வத பீடயாமி சிந்தோஸ் தடாவ் ஓக இவ பிரவருத்தா. அத்யாபிதஸ்ய உசனசாபி நீதிம், யாரானா இருக்கட்டும். இப்போ உசனஸ்னாக்கா சுக்கராச்சாரியார், அவர் நீதி எல்லாம் சொல்லி இருக்கார், சுக்கர நீதி எல்லாம் இருக்கு. அப்படி யாராவது ஒருத்தர் சுக்கரனே நேரம் வந்து அவருக்கு நீதி போதனைகள்லாம் பண்ணியிருந்தாலும் சரி, சுக்கரன் நீதி போதனை என்ன அப்படின்னாக்கா அர்த்தகரீச்ச வித்யா, நீ படிக்கிறதெல்லாம் வந்து முதல்ல கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு பாரு, எப்படி சம்பாதிக்கணும் நியாயமான வழியிலன்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன அப்படின்னா, நீதின்னு சொல்ற போது தர்மமும் கிடைக்கிறது. உசனஸ் சொல்றதுனால, சுக்கராச்சாரியர் சொல்றதுனால அந்த இடத்துல அர்த்தமும் சம்பாதிக்கணும்னு தெரியுது. அந்த நீதியெல்லாம் படிச்சு வச்சிருக்காரு. எப்படி அர்த்த சம்பாத்தியம், நீதி சம்பாத்தியம், இது ரெண்டும் எப்படின்னு சுக்கராச்சாரியாரே சொல்லியிருக்கட்டான். சுக்கராச்சாரியார் அங்கே உட்காந்துருக்கார், எங்க இந்திர சபையில இல்லையா, அவருக்கு ஏற்கே பேசலாம், அவ்வளோ தைரியம். அத்யாபிதஸ்ய உசனசாபி நீதிம் பிரயுக்தராக பிரணிதிர் துஷஸ்தே. எப்போதுமே உங்களுக்கு எதிரிகளை கண்டா எப்போதும் துவேஷம் பண்ணிட்டு இருக்கிறவா நீங்க, உங்களுக்கு எதிரிகள் பகைவர்கள் ஜாஸ்தி. அப்படி இருக்கிறவா, அப்படி இருக்கிறவர்களாகிய உங்களுக்கு யார் ஒருத்தான் அவன் பெரிய சுக்கர நீதியை படித்தவனா இருந்தாலும் சரி, கஸ்ய அர்த்த தர்மோ வத பீடையாமி, அவளுடைய அர்த்தம் தர்மம் ரெண்டையும் கெடுக்கணுமா என்ன? எப்படி சிந்தோஹோ தடோ ஓக இவ பிரவருத்தா. எப்படி ஒரு பெரிய நதி அட்டிச்சுன்னு வரும்போது அதை தடுக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் கரை இருக்கோ, அது மாதிரி இவ என்னதான் தர்மம் மத்தம் வச்சுருந்தாலும் ரெண்டு கரையும் உடைக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். கஸ்ய அர்த்த தர்மோ வத பீடையாமி, சொல்லு அப்படி. அது ஒரு நேரத்தில் ஒரு போஸ்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா கூட்டு உட்காந்து வச்சோன்னா ஒரு பெரிய மரியாதைக்கு நான் என்ன செய்வேன்னு அவர் கேட்காமலே அது சொன்னா, அனாஹூத பிரவிசதி அப்ருஷ்டோ பகுபாஷதே அவிஸ்வஸ்தோ விஸ்வசிதி மூடச்சேதா நராதமான குதிரன். அழைக்காம உள்ள நுழையாத, அனாஹூதா பிரவிசதி அப்ருஷ்டோ பகுபாஷதே, கேட்காம வந்து பெருசா நான் நிறைய விஷயங்களை பேசாத. அவிஸ்வஸ்தோ விஸ்வசிதி, யாராவது விசுவாசம் யார் பேர்ல வைக்கக்கூடாதோ அவ பேர்ல விசுவாசம் வைக்கக்கூடாது. இப்படி எல்லாம் யாராவது பண்ணினான்னா மூடச்சேதா நராதிமா, அவங்கெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னா. இவன் அதே மாதிரி அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தனக்கு என்ன தெரியும், தான் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன ஆயிடும்னா, சத்தியாய மிதபாஷினாம்னு சொல்ற மாதிரி உண்மையை பேசுறவன் அளவோட பேசுவான். வளவளம் பேச ஆரம்பிச்சோன்னா அது பொய் இருக்கும், போஸ்டிங் இருக்கும். அந்த பொய்யினாலே அவன் அழிவான். என்ன நிறைய பேசாம போனான்னு. அது மாதிரி இங்க கேட்காம காம் ஏகபத்னி விரத துக்கசீலாம் லோலம் மனஹா சாருத்தையா பிரவிஷ்டா. சரி, உன் மனசுக்குள்ள யாராவது பத்னி பொண்ணு ஏகபத்னி விரதம் எடுத்துட்டு துக்கசீலாம், அப்படி ஏகபத்னி விரதத்தில் இருந்து இருக்கிறதுனாலே ஏற்பட்ட துக்கசீலமா கட்டம் அது புத்தனையை விட்டு. இப்போ என்ன எப்போதுமே மனசு சஞ்சலமா இருக்கிறதுனால அப்படி ஒரு பொண்ணும் பத்னியா இருக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அந்த கஷ்டத்தை நினைச்சுட்டு லோலம் மனஹா சாருத்தையா பிரவிஷ்டான். உன் மனசுல இல்லை, உன் மனசோ அலபாயிருது. அவ ஏகபத்தின் விரதையா இருந்துட்டு அழகாவும் இருக்கா, உனக்கு துக்கத்தை கொடுக்குறா. அவளை துக்கப்பட்டு இருக்காங்கிறது இருக்கட்டும், உனக்கும் துக்கத்தை கொடுக்குறா. அப்படி துக்கம் கொடுக்குறவன் யாரு? சாருத்தையா பிரவிஷ்டான். அவ அழகுனால உன் மனசுக்குள்ள யாரா நுழைஞ்சிட்டாளா? யார் அவ? நிதம்பினி இச்சசி முக்தலஜ்ஜாம் கண்டே ஸ்வயம் கிராக நிஷக்த பாகும். அப்படிப்பட்ட ஒரு நிதம்பினி, ரொம்ப அழகான பொண்ணும் யார் இருக்காளோ அவளை, அது யாரு? பத்னி. அவளை இச்சசி, நீ விரும்புறியா சொல்லு கேட்டான். அவளை என்ன பண்ணுவேன்னா, முக்தலஜ்ஜாம் கண்டே ஸ்வயம் கிராக நிஷக்த பாகும். அவளை எல்லா வெக்கத்தையும் விட்டுவிட்டு தானே வந்து உன் கழுத்தை கட்டி வைக்கிறேன்.
சுயம், அதாவது நீ அவளை போய் பலாத்காரம் பண்ண வேண்டாம், அவளே வந்து உங்ககிட்ட அடையாற மாதிரி பண்ணிவிடுறேன், நிசக்த பாவம் உன் தோல் மேல கை போட வைக்கிறேன். கயாசி காமின் சுரதாபராதா பாதாவனதா கோபனையா அவதூதா தஸ்யாக கரிஷ்யாமி திருடானுதாபம் பிரபாளசையா சரணம் சரீரம். கயாசி காமின், ஓ காமத்தில் இருக்கிறவரே, இவனும் அப்படி இந்திரனுடைய குணாதிசயங்கள் காளிதாசன் ரொம்ப அழகா வார்த்தைகளை போட்டுறான். காமின்னு போட்டான், ஓ காமத்தோடு இருக்கிறவனே அப்படின்ட்டு. தேவதைகளுக்குள்ளேயே எல்லாருக்கும் வந்து காமம் அதிகமாக இருக்கக்கூடிய வர இந்திரன் சொல்கிற வழக்கம். அதுக்கு அழகாக காமின்னு போனான். கயா அசி காமின்னு சுரத அபராதாத், ஏதோ பொண்கள்கிட்ட போய் நீ ஏதோ அபராதம் பண்ணிவிட்டு, பாதானதா கோபனையா அவதூதா, நீ காலில் விழுந்து கூட ரொம்ப கோபமாக உன்னை யார் ஒதுக்கிதல் நான் தூக்கிருந்தா, தஸ்யாக கரிசியம் அவ்வளோ நான் ஒன்று பண்ணிவிடுறேன், என்ன திருட அனுதாபம், ரொம்ப ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே அவதான் உடனுமா, இந்திரனுக்கு சம்மதம் கொடுக்காம பண்ணிவிட்டோமே அப்படின்னு சொல்லி கோபத்தோட நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட்டோம், காலில் விழுந்து கூட ஒதுக்கி தள்ளிட்டோமே அப்படிங்கிற லெவலுக்கு அவ திருப்பி வருத்தம் அடைகிற மாதிரி அனுதாபம். பிரபாள செய்யா சரணம் சரீரம், அவளை ஐயோ அப்படின்னு அந்த காம வேதனையிலேயே துடிக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா புல்லு பிரபாளம்னு அந்த சின்ன சின்ன ஸ்ப்ரவுட்ஸ் மேலே உட்காந்து இந்த சில்பு காக ஏங்கிண்டு அவளுடைய சரீர உஷ்ணத்தை தணிச்சுக்கிற மாதிரி பண்ணிவிடுறேன். போய் பிரபாளத்தில் படுத்துண்டு அத ஊரு தேசாத் அவதாரிய பாதம் ஆக்ராந்தி சம்பாவித பாதபீடா சங்கல்பிதார்த்தே விவிருத்தாத்மசக்திம் ஆகண்டலகா காமமிதம் பபாஷே. இது வரைக்கும் இப்படி சொன்ன உடனே அத ஊரு தேசாத் அவதாரிய பாதம், கால் மேல் கால் இப்படி போட்டுருக்கான் ஜாமுன்னு போட்டு இத்தனை நேரம் கிடைக்கிறது, நீ மாட்டுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும் அதை வேணா பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த இது மேலே தொட மேலே போட்டு காலை ஒரு காலை எடுத்து கீழே எடுத்துன்னு பாதபீடத்தில் வச்சுட்டான். அத ஊரு தேசாத் அவதாரிய பாதம் ஆக்ராந்தி சம்பாவித பாதபீட்டாக, அதை வந்து பாதபீட்டத்தில் வச்சு வச்சான். வச்சுட்டு சொன்னான், சங்கல்பிதார்த்தே விவிருத்த ஆத்மசக்தியும், நாங்கள் என்னமோ ஏற்கனவே சங்கல்பம் பண்ணிருக்கோம், என்னமோ காரணம் பண்ணணும்ட்டு காரியம் செய்யணும் அப்படின்ட்டு, அதில் நீ உன்னுடைய பிரபாவத்தை சொல்லி ஆஹா நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு எங்களுக்கு என்ன மனசில் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேசிவிட்டியே, அதுக்கு தகுந்த மாதிரி உன் விவிருத்த ஆத்மசக்தி, உன்னுடைய சக்தி என்ன, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டியே அப்படின்ட்டு ஆக்கண்டலகா காமமிதம் உபாஷை. மன்மதன் அது இந்திரனானவன் மன்மதனை பார்த்து சொன்னான், சர்வம் சகே தொய் உபபன்னமேதது, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு, உன்னால முடியாது எதுவுமே கிடையாது, உன் தூக்கி விட்டான். சர்வம் எல்லாம் சகே ஒரு ஃப்ரெண்டே, எப்படி நண்பனேன்னு கூப்பிடுற அளவுக்கு மன்மதனை இவாளுடைய சக்திகள்லாம் பார்க்குறப்போது மன்மத சக்தி விட்டுறப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்மால் தூசி மாதிரி. ஆனால் இந்திரனே கூப்பிட்டு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப பிரமாம தான் பெரிய ஆளாயிட்டா மாதிரி ஒரு எண்ணம். சர்வம் அது அதில் இப்போ இன்னும் மேலே மேலே ஏற்றலாம், ஏன்னா காரியம் ஆகணும். முன்னாடியே காளிதாசன் அழகாக சொன்னால் பிரயோஜன பேச்சியா பிரபுனா பிராயச்சலம் கௌரவம் ஆசிரியேஷன் சகே ஒரு நண்பனே தொய் உபபன்னமேத்தது எல்லாம் சர்வம் எல்லாமே நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக நீ செய்வ, உனக்கு சக்தி இருக்கு, அவ்வளோ இருக்கு. உபே மமாத்திரே குலிஷம் பபாம்ச, நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு பெரிய ஒரு அஸ்திரம். என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு குலிஷம் இருக்கு, குலிஷம்ங்கிறது வஜ்ராயுதம் எதை வேணா அடிச்சு தள்ளும், நீனும் தான் பெரிய அஸ்திரம் எனக்கு. உபே மமாத்திரே, ஆனா என்ன இதுக்கு வித்தியாசம் என்ன, ரெண்டு அஸ்திரம் வச்சிருக்கிறதுல பர்பஸ் என்னன்னா வஜ்ரம் தபோவீரிய மகசு குண்டம். நான் வச்சுருக்கிற வஜ்ராயுதத்துக்கு அவ்வளோ பவர் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் பண்ண மாதிரி. ஏன்னு கேட்டால் தபோவீரிய மகச்சு குண்டம்னா பெரிய தபோதனாளாக இருக்கிறவா அவள்கிட்ட போய் நான் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணேன்னா அது நுனி மழுங்கி திரும்பி வந்துடும், வேலை செய்யாது. தொம் சர்வதோகாமிச்ச சாதகஞ்ச, ஆனால் நீ ஆகிய அஸ்திரம் இருக்க அது எங்க வேணா போகும், சர்வதோகாமி. அது மாத்திரம் இல்லை சாதகஞ்ச, எப்போதுமே சக்சஸ்ஃபுல்.
என்னது திரும்பி வந்துடுறத ஃபெயிலியர் ஆயிடுறத தப்பு வீரியமா இருக்கிறவாள்கிட்ட. அதனால 2 அஸ்திரம் இருந்தா கூட நீ பெரிய அஸ்திரமாச்ச அப்படின்னா. சர்வதோ காமிச்ச சாதகஞ்ச அவைமிதே சாரமதா கலுத்வாம் காரியே குருணி ஆத்ம சமம் நியோஷே. அவைமிதே சாரம் அதஹா கலு. அவைமிதே சாரம், உன்னுடைய வீரியம் என்னன்னு எனக்கு தெரியும். துவாம் குருணி ஆத்மசமம் நியோஷி காரியே, பெரிய காரியத்துல ஒன்று வந்து இப்போ நான் ஏவ போறேன் பெரிய காரியத்தை. யாதிஷ்யதே பூதரதாம் அபேட்சிய கிருஷ்ணேன தேகோத்வகனாய சேஷா. யாதிஷ்யதே பூதரதாம் அபேட்சிய, பொதுவாக ஒருத்தர் வந்து தனக்கு ஒரு ஒரு பலமா ஒரு தக்க துணையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா யாருமே அவனுடைய பலம் என்னங்கிறத பரீட்சை பண்ணிவிட்டு தான் அப்புறம் வச்சுப்பா. இப்போ விஷ்ணு எடுத்துப்போம். கிருஷ்ணனுங்கிறதுக்கு இந்த இடத்துல கிருஷ்ண சப்தத்துக்கு விஷ்ணுன்னு அர்த்தம். என்ன பண்ணாருன்னார், யார் ரொம்ப பவர்ஃபுல்னா பூமியே தாங்குறான் ஆதிசேஷன் சொன்னாக்கா அப்ப எவ்வளவு பெரிய பலசாலி. அதனால எனக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனை படிக்க வச்சிருந்தாரு இல்லையா விஷ்ணு. அதை போல நீனும் எனக்கு ஒரு பெரிய ஒரு பலம், அதனாலதான் உன்னை வந்து நான் எனக்கு ஒரு சப்போர்ட்டரா வச்சுக்கிறேன். அதிஷ்யத்தையே புதரதாம வச்சு கிருஷ்ணேன்னு தேக உத்வகனாய சேஷம். எப்படி விஷ்ணுவானவர் தான் உடம்ப தங்கத்துக்கு பூமியே தாங்கினானே அப்படிங்கிற ஒரு பலப்பரிசையை பண்ணி பார்த்த ஆதிசேஷன், இந்த ஆதிசேஷனை என்னுடைய படுக்கையா வச்சுட்டார். அதை போல நான் உன்னை ஒரு காரியத்தில் ஈடுபடுத்த போறேன். ஆசம்சதா பானகதிம் விஷாங்கே காரியம் தொயா நஹா பிரதிபன்ன கல்பம். பானகதிம் விஷாங்கே, விஷாங்கம் யாருன்னா எப்படி எப்போ ஒரு எருதை புல்ல குடியா வச்சுருக்காரோ அவர் யாரு அப்படின்னா சிவன். அந்த சிவர்கிட்ட பானகதிம் ஆசம்சதா, அவர்கிட்ட ஒரு பானத்தை நீ போடணும். தொயானகா பிரதிபன்ன கல்பம், நீ ஏற்கனவே இந்த காரியத்தை செய்வே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிபோத யஜ்யாம்ச புஜாம் இதானீம் உச்சைஹி துஷாம் ஈப்சிதம் ஏததேவ. யஜ்யாங்க புஜாம், யஜ்யத்தினுடைய இதெல்லாம் ஹவிசு போன்ற இதெல்லாம் சாப்பிட்றவா யாரு அப்படின்னா தேவர்கள். அவளும் நான் மாத்திரம் இந்த ஆசைப்படலை, யஜ்யத்தை ஆசைப்படுகின்ற யஜ்யத்தினுடைய பாகங்களை எல்லாம் அவிர் பாகங்களை எல்லாம் சாப்பிடுகின்ற தேவர்களாகிய மற்றவாளும் அசுரர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த தேவர்களும் ஏததேவ அசம்சதே, இதுதான் எல்லாருமே விருப்பப்படுறான் இந்த காரியத்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அதனால ஒட்டுமொத்தமா எல்லா தேவர்களும் உன்னை வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா சிவங்கிட்ட நீ அம்ப போடணும், உன்னுடைய அம்ப போடணும். அமீஹி வீரிய பிரபவம் பவஸ்ய ஜெயாய சேனானி உபசந்தி சேனான்யம் உசந்தி தேவா சச்ச தொத் ஏகேஷு நிபாத சாத்யோ பிரம்மாங்கபூஹு பிரம்மணி யோஜிதாத்மா. இந்த தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா வீரிய பிரபவம் பவஸ்ய, பவகா அப்படின்னா சிவன், சிவனுடைய வீரியத்திலிருந்து உதிச்ச வீரிய பிரபவம். ஜெயாய சேனா அந்யம் உசந்தி தேவா, மற்ற அசுரர்களை கொலை பண்றதுக்காக அசுரர்களை ஜெயிப்பதற்காக தேவர்கள் எல்லாரும் விரும்புறா. எதை அப்படின்னா ஒரு புள்ள யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா சிவனுடைய வீரியத்தில் உருவான ஒரு பையனை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல சச்ச தொத் ஏகேஷு ஏக இஷு நிபாத்த சாத்தியா, இந்த காரியம் வேற யாரால பண்ண முடியும் அப்படின்னா உன்னுடைய ஒரு அம்புனால சாதிக்கக்கூடிய விஷயம். சச்ச து ஏக இஷு நிபாத்த சாத்தியா பிரம்மாங்கபூஹு பிரம்மணி யோஜிதாத்மா. ஏன்னு கேட்டா யார் எப்படி இருக்காரு அந்த சிவன்? பிரம்மாங்கபூ, எல்லா பிரம்மத்தையும் வேதங்களையும் படைத்தார் சிவன் இருக்காரு. அவர் இப்ப எங்க இருக்காருன்னார் பிரம்மணி யோஜிதாத்மா, பிரம்மத்தையே நினைச்சு உட்காந்துருக்கார். இப்போ அவர் வேற எந்த ஒரு அஸ்திரத்தினாலையும் வந்து கலைக்க முடியாது அவர் மனசை. ஆனா உன்னுடைய ஒரே ஒரு அம்புனால அவரை சாச்சிடலாம். தஸ்மை இமாத்ரேஹே பிரேதாம் தனூஜாம்
யதாத்மனே ரோஜயிதும் யதஸ்வா. அதனால அந்த இப்போ என்ன கண்டிஷனுங்கிறதையும் சொல்லி விடுறோம் உனக்கு எப்படி அப்படின்னா, தஸ்மை அந்த சிவங்கிட்ட என்ன பண்ணணும்னா எப்படி இருக்காரு, முன்னாடி சிவனுக்கு முன்னாடி இருக்கிறது யாரு, ஹிமாத்ரேகே தனையா பார்வதி, பர்வதாஜ புத்திரி. அவன் எப்படி இருக்கான்னா அவனும் வந்து பிரயதாம், ரொம்பவும் தன்னுடைய இந்திரியங்களை தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கா. பிரயதாம் தனூஜாம் எது ஆத்மனே ரோஜயிதும் எதஸ்வா. அங்கே சிவபெருமானும் இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்திட்டு ஏன்னா யோகியா இருந்திருக்கார். அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பார்வதியும் ரொம்ப இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தின்னு இருக்கார். யோசிச்சு தத்வீரிய நிஷேக பூமிகி சைவ க்ஷமா இது ஆத்ம பூபோ உபதேசம். அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நீ அவாகிட்ட போய் வீரிய நிஷேக பூமி சைவ க்ஷமா இது ஆத்ம பூவா உபதிஷ்டம். அவர் தான் இந்த பார்வதி தான் பரமேஸ்வரனுக்கு மனைவியாக போறவள், அவ மூலியமா தான் குழந்தை பிறக்கணும், இந்த குமரன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்கார். இப்ப நீ என்ன பண்ணணும்னா, நீ அவ ரெண்டு பேருக்கும் ஒரு அன்பை ஏற்படுத்தணும். குரோர் நியோகாச்ச நகேந்திர கன்யா தானும் தபஸ்யந்தம் அதித்யகாயாம் அன்வாஸ்த இது அப்சரசாம் முகேபியா ஸ்ருதம் மயா மத் பிரணிதிகி சவர்க்கா. குரோஹோ நியோகாத்து அப்படின்னா, குருங்கிறது இந்த இடத்துல தாய் தந்தையார், அவளுடைய ஒரு கட்டளையினால நகேந்திர கன்யா இந்த பர்வதராஜ கன்யா பார்வதி தானும் தபஸ்யந்தம் ஸ்தானம் தபஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சிவங்கிட்ட இங்க அதித்ய காயம் ஒன்று இந்த ஒரு பெரிய கைலாச மலை சிங்கத்துல மலை சிகரத்துல அன்வாஸ்த இருந்துருக்கா. இது எங்களுக்கு எப்படி தெரியும் அது அப்படின்னு கேட்டா, அப்சரசாம் முகேபியா அப்சரசுகள்லாம் வந்து எங்க கிட்ட சொல்றான். ஸ்ருதம் ஐயா மத் பிரணிதிகி சவர்கா. அவ சொல்றான்னு நம்புறதா அப்படின்னா இல்ல, அது காரணம் என்ன அப்படின்னா அவள்லாம் தான் எங்களுடைய ஒற்றவர்கள், அவ மூலியமா தான் விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அது மூலியமா நான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அங்க இருக்கா உட்காந்துருக்கா, ரெண்டு பேருமே தபஸ் பண்ணி உட்காந்துருக்கா, ரெண்டு பேருமே இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தின்னு உட்காந்துருக்கா. அவகிட்ட நீ போட்டு ஒரு அன்பு உருவாக்கி உன்னுடைய அன்பு போடணும். தத் கச்ச சித்தியை குரு தேவ காரியம். சரி கிளம்பு, எங்களுக்கு ஒரு சித்தி பண்ணி கொடு, எங்களுக்கு வெற்றிக்காக கிளம்பு அப்படின்னாரு. தத் கச்ச சித்தியை வெற்றிக்காக, இந்த விஷயத்துல ஒரு வெற்றி அடையிறதுக்காக கிளம்பு. குரு தேவ காரியம், இது தேவர்கள்லாம் விரும்புகிற காரியம், இதை உடனே செய்ய. அத்தோ அயம் அர்த்தாந்தர பாவிய ஏவ. வேற என்ன அப்படின்னா, அர்த்தாந்தர பாவிய அப்படின்னா எவ்வளோ இருக்கு. இது காரியத்தை சாதிக்கணும்னா பார்வதியும் பரமசிவனும் சேரணும், அவ்வளோதான். அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியம் எடுப்படுது. ஆனால் இந்த காரியத்தை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட முடியாது, வேற ஒரு உபாயத்தின் மூலமாக தான் பண்ணணும். அர்த்தாந்தர சாத்திய வேற ஒரு வழியாக தான் பண்ணியாகணும். அபேட்சத்தை பிரத்யம் உத்தமம் துவாம் பீஜாங்குரகா பிராக் உதயாதி வம்பா. விதை இருக்கு, பூமி இருக்கு, பூமியில வந்து விதையை நெட்டுட்டாக்க முளைச்சிருமான்னு முளைக்காது, கொஞ்சம் தண்ணியும் விடணும் இல்லையோ. அதை மாதிரி உன்னுடைய சகாயம் இங்கே தேவை. பார்வதி இருக்கா, பரமேஸ்வரன் இருக்கா, ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் இருக்கா. ஆனாலும் அவள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு தண்ணி விடுறதுக்கு மாதிரி நீ போய் அவளுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தணும். தஸ்மின் சுராணாம் விஜயாபியுபாயே தவைவ நாம அஸ்தகதிகி பிரதீப்தம். தஸ்மின் சுராணாம் விஜயாபியுபாயே, தேவர்கள்லாம் நிச்சயமா ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணணும், தவைவ நாம அஸ்திரகதிகி பிரதீப்தம். இந்த விஷயத்துல ஒரு அஸ்திரத்தை போடக்கூடிய சக்தி உனக்கு தான் இருக்குங்கிறது அது மாத்திரம் இல்லை, அது ஒரு பாக்கியம் கிருதி, அந்த ஒரு பெருமையும் உனக்கு தான் உண்டு. வேற யாராலையும் இந்த காரியத்தை சாதிக்க முடியாதுங்கிறதுனால. அப்படி அப்பிரசித்தம் யசசேகி பும்சாம் அனன்ய சாதாரணமேவ கர்மா. சாதாரண ஒரு சின்ன காரியமா கூட இருக்கலாம், அது பிரசித்தமான ஒரு காரியமா இருக்காது. அப்பிரசித்தமான காரியமா இருந்தா கூட அது என்ன பண்றது, அனன்ய சாதாரணமேவ கர்மா, வேற இன்னொருத்தரால சாதிக்க முடியாத விஷயமா இருந்துருச்சுன்னு சொன்னான் அந்த காரியத்தை. அதை எவன் சாதிக்கிறானோ அது அவனுக்கு புகழ கொடுக்கும்டா.
அவ்வளோ புகழையும் கொடுக்கும். சின்ன விஷயம்தான், இருந்தாலும் வேற துறையிலையும் சாதிக்க முடியலையே, அது அவன் தான் சாதிச்சான், அதனால அந்த புகழை கொடுக்கும். அதனால நாங்களாம் உள்ள என்ன துணி அப்படின்னா, நாங்களாம் பெரிய சக்தி படிச்சவா தான், அதனால எங்களால் இதை சாதிக்க முடியாது, நீ தான் சாதிக்கணும், அதனால உனக்கு அந்த புகழ் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்ட கொடுத்தான். இந்த சுராகா சம் அர்ப்பயிதா சம் அபியர்த்தயிதாரையேதே காரியம் திரையாணாம் விஷ்டமான. இப்போ யாரு கேட்குறவா எல்லாருமே தேவர்கள். அபியர்த்தயிதாரா, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுருக்கா எல்லாரும் இந்த காரியம் செய்யணும். இந்த காரியம் யாரு? திரையாணாம் அப்படி விஷ்டபானம். இந்த 3 உலகத்துக்கும் அது பெரிய ஒரு காரியமா இருக்கு. விஷ்டபானம் தேவர்களுக்கும் அது பெரிய ஒரு நடக்க வேண்டிய காரியமா தெரியுது. சாப்பேன தே கர்மன அதி ஹிம்சம் அகோபதாசி ஸ்ருகணீய. ஆனா உன்னுடைய ஒரு சாப்பேன, உன்னுடைய ஒரு அம்புனால அந்த கர்மா சாதிச்சிட முடியும் அந்த காரியத்தை. இப்படி பண்றதுனால என்ன, புறத்தாருக்கு எந்த விதமான ஹிம்சையும் கிடையாது. அதி ஹிம்சரம். ஏன்னு கேட்டா, உன் அம்பு வந்து பெரிய எல்லாரையும் புண்படுத்துற அம்பு இல்லது, அது புஷ்பம். அதனால இந்த உன்னுடைய அம்புனால அழகா நீ வந்து யாரையும் ஹிம்சை பண்ணாம சாதிக்க முடியும். அகோபதாசி. அப்படி இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு அம்பையோ இது ஒரு அஸ்திரத்தையோ பிரயோகம் பண்ணோம்னு சொன்னா புறத்தார ஹிம்சை பண்ணிடும். நீ போடுற அஸ்திரமா வந்து ஹிம்சையே பண்ணாது. அதனால அகோ ஆச்சரியம் என்ன பதாசி ஸ்பிருகணீய வீரியா. உன்னுடைய வீரியம் எல்லாரும் அது மாதிரி உனக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் மாதிரி, உனக்கு கிடைச்ச சக்தி மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காதான்னு ஏங்கக்கூடிய ஒரு சக்தி அது. அப்படி ஸ்பிருகணீய வீரியா மதுச்சதே மன்மத சாகச்சரியா அசௌ அனுக்தோபி சகாய. திரும்பி பார்த்தான். எப்போதுமே இந்த மன்மதனுக்கு பின்னாடியே வசந்தான் மது இருப்பான். அவன் ஃப்ரெண்டு, ரொம்ப இது க்ளோஸ் தோழன். மதுச்ச அவனுக்கு பேர், மதுன்னு பேர், வசந்தன் பேர். இந்த வசந்தனுக்கு 2 ரூபம். ஒன்று வசந்தன் பிசிக்கல் ரூபம், வசந்த ருது காலமாக இருக்கக்கூடிய. அது மூலியமா தான் வந்து அனுகூலமாக மன்மதனுக்கு சகாயம் பண்ணுறோம். மதுச்சதே மன்மதனே, இந்த மது இருக்கானே உன் ஃப்ரெண்டு தே சாகச்சரியாது அசௌ, உன் பக்கத்திலேயே எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்கிறதுனால, உன்னோடையே தோழனா இருக்கிறது, இணைபிரியாத தோழனா இருக்கிறது, சாகச்சரியாதுன்னா இணைபிரியாத தோழனா இருக்கிறதுனால அனுக்தோபி சகாயேவ, சொல்லாமலே அவன் உனக்கு சகாயம் பண்ணுவான். இன்னும் நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸு. இதுலேருந்து என்னன்னா, இந்திரன் தன்னுடைய ஸ்டேட்டஸ் அவன் மெயின்டைன் பண்ணுறான். ஏன்னு கேட்டால், இன்னும் அவனே ஆயிடுச்சுன்னு நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் அவன் விட்டுறவும் கூடாது. அவனுக்கும் அவன் வார்த்தை அது அதே மாதிரி பாட்டு உடனே வசந்தனே நீனும் போய் மன்மதனோட அப்படின்னாக்கா வசந்தனுக்கு கௌரவம் கொடுத்த மாதிரி இடம். ஸோ அந்த கௌரவத்தையும் கொடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் அவனுடைய உதவியும் வேணும். அதனால மதுச்சதே மன்மத சாகச்சரியம். எப்படி இந்த பின்னாடி வரப்போகுது இல்லை, சிவன் கேட்பார், எனக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி பார்வதி கிட்ட போய் நீங்கள் வந்து பார்வதியை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சப்தரிஷிகள்கிட்ட கேட்பார். கேட்டால் சப்தரிஷிகள் வந்து அவளே சொல்லுவா, அதேமாரி சப்தரிஷிகள் நாங்கள் வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கோம் உங்களை பார்க்கணும்ட்டு, நீங்கள் வந்து எங்களை நினச்சி இதுமாரி ஒரு கல்யாண விஷயத்தில் எங்களை ஈடுபடுத்த வைக்கிறேன், எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ஒரு சின்ன யோஜனை, எப்படி போய் சிவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது இவன்ட்ட அப்படின்ட்டு. இப்படி யோஜனை பண்ணிருக்கிறத பார்த்த அவர் சிவன் என்ன சொன்னார், இப்படி ஏவம் வாச்சியா சகன்யார்த்தம் இதுவானோபதேசியதே. இந்த பொண்ணை கேட்குற விஷயத்தில் இப்படி தான் நீங்கள் பேசணும்னு நான் உபதேசம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏன் காரணம் என்ன அப்படின்னா, பவத் பிரணீதம் ஆச்சாரம் ஆமனந்தி சாதவா. என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் ரிஷிகள், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு ஆச்சாரமாகவும் அனுஷ்டானமாகவும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறது தான் பண்ணிட்டு இருக்கோம். பவத் பிரணீதம் ஆச்சாரம், நீங்கள் என்ன சொல்கிறோ அது ஆச்சாரங்களுக்கு, அனுஷ்டானமும் அதுதான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறா. அதனால உங்களுக்கு போய் நான் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சிவனுக்கு பக்கத்தில் ஒரு யோஜனை வருது. ஏன்னு கேட்டால் சப்தரிஷியில் இறங்கி வந்த உடனே சப்தரிஷிகளோட 100 பொண்ணு வந்து இறங்குறா. யாருன்னா வசிஷ்டரோட பத்னி அருந்ததி. இவருக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா, என்னடா 7 ரிஷிகளை மாத்திரம் கேட்டு விட்டோமே, இவ பக்கத்தில் நிற்கிறாள், இவ போய் ஏதாவது ஒன்று போய் பார்வதி கிட்ட ஏதாவது கொண்டாமலாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம், நிறுத்தலாம்,
இல்லை இவருடைய சகாயம் இல்லைன்னா அவங்க முழுமை அடையாத போயிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண ஆர்யாப்பி அருந்ததி தத்திர சகாயம் கத்து வருக கேட்டுவிட்டார். அருந்ததியே நீ கூட கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் சகாயம் பண்ணணும்னு நேரையே கேட்டுவிட்டார் பரமேஸ்வரன். இங்கே இவன் வந்து நேர கேட்கறதுக்கு ஒரு கௌரவத்தை விடுறதுக்கு இல்லை. அதனால மதுச்சதே மன்மத சாகச்சரியா மன்மத உன்னுடைய உங்கள்கிட்டயே எப்போதும் இடைவிடாமல் இருக்கிறதுனால அவன் எப்போதுமே அவனுக்கு சகாயம் பண்ணுவான். அனுத்தோபி சொல்லாட்டா கூட நான் கேட்டுக்காட்டா கூடன்னு அர்த்தம். நான் சொல்லணும்னு அவசியமா என்ன அவன் முன்னாடி இருக்கான் அவன் ரெண்டு அவனை வச்சுட்டு சாதிச்சிருக்கூடாது. சமீரனோ நோதயிதாப வேதி யாதிஷ்யதே கேன குதாசனசிய. ஏன்னு கேட்டா ஒரு அக்னி இருக்கு அப்படின்னா இந்த அக்னியை தூண்டி விடுறதுக்கு காத்துங்கிறது யாராவது கேட்டு வர்றதா இல்லை அனுப்பி வைக்கிறாளா? காத்தே காத்தே இந்த அக்னியை கொஞ்சம் தூபம் போட்டு விடு அப்படின்னு கேட்கறது இல்லையே. கேட்காமலே எப்படி அக்னிக்கு ஒரு காத்துங்கிறது நண்பனா இருக்கோ அது மாதிரி உங்ககிட்ட இருந்துருக்கான் இல்லையா, அவன் டெஃபினட்டா அவனுக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பான். ததேதி சேஷாமிவ பர்துராஜ்யாம் ஆதாய மூர்த்னா மதனஹா பிரதஸ்தே ததா. அப்படியே இருக்கட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாமிவ பத்துஹு ஆக்யாம். சேஷாமிவ ஏதோ பெரிய கௌரவப்படுத்தி மாலை போட்டா மாதிரி தலையை குனிஞ்சுட்டு அவருடைய கட்டளையை ஏத்துண்டு ஆதாய மூர்த்னா மதனஹா பிரதஸ்தே. தலையை குனிஞ்சு அவருடைய கட்டளையை ஏத்துண்டு மதனஹா மன்மதன் பிரதஸ்தே கிளம்பினான். ஐராவத ஆஸ்பாலன கர்க்கசேன ஹஸ்தேன பஸ்பர்ஷ தது அங்கம் இந்திரா. சரி அவன் கிளம்ப ஆரம்பிச்சான். ஏந்துட்டான். ஏந்து சரி முடிச்சுற காரியத்தை அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே இந்திரன் என்ன பண்ணானா அவன் முதுகு அப்படியே தடவை விட்டான். எப்படிப்பட்ட கை எதுன்னா ஐராவத ஆஸ்பாலன கர்க்கசேன ஹஸ்தேன. ஐராவதம்ங்கிறது யானை, இந்திரனுடைய யானை, வெள்ளை யானை. அதை எப்போதுமே அதை போட்டின்னு போய் போய் கை வந்து அவ்வளவு முரட்டுத்தனமா ஆயிருக்குது. என்ன தழும்பேறி இருக்கு. இந்த தழும்பேறின கையினால ஹஸ்தேன ஸ்பர்ஷ ததங்கம் இந்திரா. அவனுடைய உடம்ப அப்படி தொட்டு போயிட்டு வந்து தட்டி இந்த காரியத்தை சாதிச்சிடும் அப்படின்னு சொன்னான். ச மாதவேன அபிமதேன சக்கியா ரத்யாச்ச சாசங்கம் அனுப்பிரயாதா. மன்மதன் என்ன பண்ணான், இங்கேருந்து கிளம்பி மாதவேன அபிமதேன மாதவேன தனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பனான தன்னை மாதிரியே சிந்தனை பண்ணக்கூடிய நண்பனான மாதவேன இந்த மதுவோட அதாவது வசந்தனோட சக்கியா ரத்யாஜ தன்னுடைய சகிங்கிறது இங்க இந்த மனைவி தன்னுடைய மனைவி ரத்தியோடு கூட சாசங்கம் எப்படி இருக்காவோ அப்படின்னா சாசங்கம் அனுப்பிரயாதா. ரெண்டு பேருமே மன்மதும் சரி ரத்தியும் சரி ரெண்டு பேருமே ஒரு கவலையோட ஒரு பயத்தோட ஒரு சந்தேகத்தோட சாசங்கம்ங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம். ஏன்னா என்ன நடக்க போறதோ அடுத்தது இப்போ மன்மதன் கிளம்பி இந்த காரியத்தை செய்யறேன் போறது வந்து சிவங்கிட்ட ரதிக்கு பயம், இந்த நிமிஷமும் நம்ம அழிச்சுடாலும் அழிச்சு விடுவார் அப்படின்ட்டு. வசந்தனுக்கும் இந்த மாதிரி பெரிய சாகசமா தெரியுது இந்த காரியத்துல போய் ஈடுபடலாமா, ஆனா மன்மதன் ஈடுபட்டுட்டானே என்ன பண்றதுன்னு தெரியாம மூணு பேரும் கிளம்பி இருப்பாங்க. அங்கவ்யே பிரார்த்தித காரிய சித்திகி தான்வாசிரமம் ஹைமவதம் சொல்றாங்க. மன்மதன் என்ன பண்ணான் அப்படின்னா அங்கவ்யே பிரார்த்தித காரிய சித்திகி தன்னுடைய சரீரமே அழிஞ்சாலும் காரியத்தை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணது போல அங்கவ்யே பிரார்த்தித்த காரிய சித்திகி தான்வாசிரமம் ஹைமவதம் சொல்றாங்க. ஹைமவதம் இமயமலையில் உள்ள தான்வாசிரமம் சிவனுடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தான். தஸ்மின் வனே சம்யமினாம் முனீனாம் தபஸ் சமாதேஹே பிரதிகூலவர்த்தி சங்கல்பயோனேஹே அபிமானபூதம் ஆத்மானம் ஆதாய மதுஹூஜும்பே. தஸ்மின் வனே அந்த வனத்துல எந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தார் சிவன், இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கா சம்யமினாம் முனீனாம் எல்லா இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்துண்டு புத்தியையும் சலனம் இல்லாமல் வச்சுட்டு இதில் சொன்ன மாதிரி சித்ததீஹி முனிருச்சித்தே. யார் முனி அப்படின்னு கேட்டா சித்ததீஹி மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறவாள்லாம் முனிகள். அப்படி சம்யமினாம் முனீந்திராம் முனினாம் அப்படி முனிகள் எல்லாம் ஒரு சம்யமனத்தோடு இருக்கிற போது தபஸ் சமாதேஹே பிரதிகூலவர்த்தி. இந்த தபஸ் பண்றதுக்கு சமாதி நிலையை அடைவதற்கு பிரதிகூலவர்த்தி பிரதிகூலமாக அமைகின்ற
சங்கல்பயோனேகி அபிமானபூதம் ஆத்மானம் ஆதாய மதுருஜிரும்பே. சங்கல்பயோனேகே, சங்கல்பயோனின்னு மன்மதனுக்கு பேர். மனசில் தான் சங்கல்பங்கிறது, மனசில் தான் சங்கல்பம் பண்ணிக்கும், மனசனுடைய ஒரு ஆக்டிவிட்டி. அந்த மனசுலேருந்து தோன்றிய மன்மதன் இருக்கானே அவனுக்கு அபிமானபூதம். அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன் யாரு? நாம் வசந்தான். எப்படிப்பட்டவன்னா மகாகிருவி. தானும் காரியத்தை சாதிச்சு கொடுக்குற மாதிரி இவர் அபிப்பிராயம். தான் இல்லை, தன்னால தானே மன்மதன் சாதிக்கிறாங்க. அபிமானபூதம் ஆத்மானமாதாய மதுஹூஜிரும்பே. அவனு என்ன பண்ணான் அப்படின்னா, சரி ஒரு கை பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மதுஹூ ஜிஜ்ரும்பே, அந்த வசந்தனும் ஒரு உயிரூட்டப்பட்டவனாக ஒரு அந்த 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 க்ஷணத்தில் ஒரு வீரியத்தை அடைந்தான். அப்போ என்ன இருந்தது? குபேர குப்தாம் திசம் உஷ்ணரஸ்மௌ கந்தும் பிரபுத்தே சமயம் விலங்கிய திக் தட்சிணா கந்தவகம் முகேன வெரீக நிஸ்வாசமிவ உச்சசர்ஜ. குபேர குப்தாம் திசம் வடக்கு. குபேரன் மறைச்சி வச்சுட்டு இருக்கக்கூடிய திக்கு வடக்கு. அப்போ என்னாச்சு? உஷ்ணரஷ்மினா யாருன்னாக்கா சூரியன். சூரியன் வடக்க போகிற போது குபேர குப்தாம் திசம் உஷ்ணரஷ்மோ கந்தும் பிரபுத்தே அங்கே போகிறது. எப்போ போனான்னா சமயம் விலங்கிய அகாலிகம், அதாவது அன்டைம்லி டிபார்ச்சர் ஆஃப் தி சன் டுவர்ட்ஸ் நார்த். எந்த டயத்தில் போகணுமோ அந்த டயத்தில் பண்ண போகிறோம்ல. ஏன்னா மது வந்துட்டானே, மது அது இதுவும் அன்டைம்லி. இவனு இட்டது யாருக்கு டைமாக இன்னும் அந்த இடங்களும் வசந்த காலம் ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே திக் தட்சிணா கந்தவகம் முகேன, இந்த தெற்கு தட்சிணா திக்கு இருக்க, தெற்கு திக்கு திசை அது எப்படி இருந்தது அப்படின்னா வெளிக நிஸ்வாசமி உச்சசர்ஜ. ஐயோ சூரியன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட ஒரு உஷ்ணமான ஒரு சுவாசத்தை வெளியில விட்டா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிச்சுவேஷன் மது வந்த உடனே இது ஏன் இப்படி ஒரு மாதிரி உருவம் பண்ணினான்னாக்கா, அதாவது குபேர குப்தாம் திஷா, திஷான்னா திக்கு ஃபெமினின் ஜெண்டர். அந்த குபேர திக்கில் இருக்கக்கூடிய அந்த குபேர பெண்ணை நோக்கி சூரியனானவன் போக ஆரம்பிச்சோன்னே, தட்சிணா திக்கில் இத்தனை நேரம் வரைக்கும் சூரியன் தன்னுடைய கணவனாக நினைத்து கொண்டு தட்சிணா திக்கு இருக்கால, சூரியனுக்கு திடீர்னு அன்டைம்லியா அங்கேருந்து வடக்கு திக்கு போனவுடனே ஐயோ என்னை விட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட வந்து ஒரு உஷ்ண காற்றை வெளியில விட்டா மாதிரி இருந்தது. சயின்டிஃபிக்கா பார்த்தா கூட இந்த நார்த்து பக்கம் அப்படி போற போது என்ன ஆகும்னா, இந்த பக்கத்துல ஒரு எவாபரேட் ஆன மாதிரி ஒரு காத்து வீசும் என்ற இது. இதையும் சேர்த்து சொன்ன மாதிரி இந்த ஒரே ஸ்லோகத்துக்குள்ள காளிதாசன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். குபேர குப்தாம் திசம் உஷ்ணரஸ்மௌ கந்தும் பிரவருத்தே சமயம் விலங்கிய திக் தட்சிணா கந்தவகம் முகேன வெளிக நிஸ்வாசமிவ உச்சசர்ஜ. உடனே என்னாச்சு? அசூத சத்யா குசுமான்யசோகா. அசோக மரம் எல்லாம் அந்த இடத்துல, அந்த தான் ஆசிரமம் இல்லையா, ஆசிரமத்தை சுற்றி மரங்கள் இருக்கு, அத்தனை மரங்கள் எல்லாம் விதவிதமான மரங்கள். அதுல அசோக மரம் இருந்தது. அது என்னாச்சுன்னா அசூத சத்யா குசுமானி. டக்குன்னு இந்த மன்மதன் உள்ள நுழையிறான், மது வந்து உள்ள நுழைஞ்சிட்டான், வசந்தன் உள்ள நுழைஞ்சிட்டான். உடனே டக் 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 டக்குன்னு அப்படியே பூக்க ஆரம்பிச்சது எல்லாமே. அசோகா பூத்துன்னா எப்படி பூத்துறான்னா ஸ்கந்தாத் பிரவருத்தியே வச பல்லவானி. பூக்க ஆரம்பிச்சதுன்னா தளிர் இருக்காது, தளிர் இருந்தா பூ வராது. இங்க தளிர் இருக்கு, பூவும் இருக்கு. ஸ்கந்தாத் பிரவருத்தியே அடி வேர்லேருந்து வருச்சு, அங்க பார்த்தாலும் பூத்து நிற்கிறதான் அசோகமா. பாதேன அப்பைச்சத சுந்தரீனாம் சம்பர்க்கம் ஆசிஞ்சித நூபுரேன. இந்த அசோக மரங்கள்லாம் பூக்காம இருந்துனாக்கா என்ன ஆகிடும்? அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கர்மா பண்ணுவான். ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு வெரைட்டி, ஒரு மாதிரி காரியங்கள் பண்ற இருக்கும். இந்த அசோக மரத்துக்கு யாராவது ஒரு இளம் ஸ்திரீ போய் காலால் உதைக்கணும், அதுக்கு தோகதம்னு பேர். உதைச்சு விட்டானா ஒரு ஸ்திரீ போய் காலால் உதைச்சுட்டா அடுத்த மாதத்துலேருந்து அது பூக்க ஆரம்பிச்சுவான். அப்படி ஒரு ஐதீகம். இப்போ இந்த அசோக மரங்களுக்கெல்லாம் பெண்களுடைய கால் உதவி தேவையில்லையா, தானாவே அதை வச்ச மாதிரி நினைச்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒன்று சொன்னார். பொதுவாக பூக்காமல் இருக்கிற மரத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணால் அது வந்து பூத்துரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதில் அது இதுதான் தோகதம்னு சொல்கிறோம்.
பிரியங்கு கிரீப்பர்னு சொல்லுவாங்க கொடி, அது நல்லா அழகாக பூத்துன்னு ரொம்ப வாசனையாகவும் நல்லா இருக்கும். அந்த பிரியங்கு பூக்கலைன்னா யாராவது ஒரு பொண்ணு போய் தொட்டா போகிறோம், என்ன ஸ்திரீயோட ஸ்பர்ஷம் ஒன்று இருக்கு, இந்த பூக்கும். மகிழ மரம் இருக்கு இல்லையா, அந்த மகிழ மரம் பூக்கவே இல்லை, இப்படியே இருக்கும் சிலது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நல்லா தேனை வாயில் ஊற்றிட்டு என்ன தூன்னு அங்கே போய் துப்பிட்டு வருவோம் மரத்தடியில். துப்பினா அது என்னமோ அது என்ன பழுக்க பூக்க ஆரம்பிச்சிடும். திலக்க மரம்னு இருக்கு. அந்த திலக்க மரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது அப்படியே ஒரு பொண்ணு போய் அப்படியே ரொம்ப அப்படியே கடைக்கண் பார்வையால் அந்த திலக்க மரத்தை பார்த்தா பூத்துருவோம். சரி, இந்த மருதாணி இருக்க, இந்த மருதாணி நல்ல பூவெல்லாம் பூக்கும், அதுவும் நல்ல வாசனையாக இருக்குமே. மருதாணி பூ பூக்கணும்னு சொன்னாக்க அதை போய் அணைச்சிக்கணுமா என்ன ஒரு பொண்ணு. மந்தார புஷ்பம் இருக்க, அது பூக்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கிட்ட போயிருந்து ஏதாவது பரியாசம் பண்ணுவோம். அதை இந்த பூக்கள் இல்லை யூஸ்லெஸ்ஸு அப்படி அதை பரியாசம் பண்ணினா மந்தார புஷ்பம் பூட்டணும். சம்பக மரம் பூக்கலையா அப்படின்னா அதுக்கிட்ட போய் கொஞ்சம் ஸ்மைல் அடிக்கணும், சிரிக்கணும், அதை பார்த்து பார்த்து சிரிக்கணும். மாமரம் பூத்து காய்க்கலை அப்படியே இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கிட்ட போய் பூன்னு ஊதணும். எல்லாம் லேடி தானா? எல்லாம் லேடிஸ் தான். என்ன நமேருன்னு ருத்ராட்சம் மரம் இருக்கு இல்லையா, அந்த ருத்ராட்ச மரத்தை காய்க்கவே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கிட்ட போய் பாட்டு பாடணும். கர்ணிகாரம்னு ஒரு புஷ்பம், அதான் கொன்றப்பூ, அது பூக்கலைன்னா என்ன பண்ணணும், அதுக்கிட்ட போய் டான்ஸ் ஆடணும். இப்படிலாம் பண்ணினா அது பூக்கும்னு ஒரு ஐதீகம். அதனால அதை ஒரு மையமாக வச்சுட்டு வேணும்னா அசோக புஷ்பங்கள்லாம் பூத்துது. ஆனால் அதுக்கு இந்த தோகத்தை செருமியே வேண்டாம், அதுக்கு இல்லாமலே அதுக்கெல்லாம் பூத்துட்டு. சத்ய பிரபாலோத்கமச்சாரு பத்ரே பத்ரே நீதே சமாப்திம் நவச்சூதபாணே நிவேசயாமாச மதுர்துரேபான் நாமாட்சராணீவ மனோபவஸ்ய. சத்யா பிரபாலோத்கமச்சாரு பத்ரே என்னாச்சுன்னா இப்போதான் உடனே பிரபால உத்கம சாருபத்தே அப்படியே பல தளிர் மாந்தளிர் வந்த உடனே நவச்சூதபாணே சமாப்திம் நீத்தே, அது என்ன அழகா பூவெல்லாம் பூத்து மாம்பூ பூத்த உடனே என்னாச்சுன்னா நிவேசயாமாச மது துரேபான். உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா துரேபங்கள்னா வண்டுகள். ஏன் இந்த வண்டுக்கு துரேபம்னு பேர் இருந்தது அப்படின்னா பிரமரஹா துரேபஹா எல்லாத்தையும் அதுக்கு சினானிம்ஸ். பிர ம ர அப்படிங்கிறதுல 2 ரேப்பம் இருக்கு. எல்லாத்துக்கும் அக்காரம் அக்காரம் உக்காரம்லாம் சொல்லுவோம் அந்த ஊர் எழுத்து காமிக்கிறதுக்கு. இந்த ராவை மொத்தம் காமிக்கிறது ரக்காரம்னு சொல்றது இல்லை, வழக்கம் இல்லை, ரேப்பம் அப்படிங்க. அதில் 2 ரேப்பம் இருக்கு. பிரமரம் அப்படிங்கிற சப்தத்தில் பிர அங்கே ஒரு ரேப்பம் இருக்கு, ம ர அங்கே ஒரு ரேப்பம் இருக்கு, ரேபம். அதனால 2 ரேப்பம் இருக்கிறதுனால அதுக்கு துரேபம்னு பேர். அதனால வண்டுன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுன்னா நிவேசயாமாச மது துரேபான், பூவெல்லாம் பூத்த உடனே அது மேலே இந்த வண்டுகள்லாம் உட்காந்துருக்கும். அது எப்படி இருந்ததுன்னா நாமாட்சராணீவ மனோபவஸ்ய உட்காண்ட உடனே அந்த பூவில் ஒரு மோதிரத்தில் நம்ம எல்லாம் இந்த லெட்டர்ஸ் வச்சு போட்டுக்கிறோமே அது மாதிரி இந்த வண்டு போய் அங்கே உட்காந்த உடனே மன்மதனுடைய பேரை எழுதின மாதிரி இருக்கும் அந்த பூவுக்கு மேல. வர்ண பிரகர்ஷே சதி கர்ணிகாரம் துனோதி நிர்கந்ததயா ஸ்மச்சேதஹ பிராயேண சாமக்ரிய விதோ குணானாம் பராங்முகி விஸ்வஸ்ருஜஹ பிரவృத்திஹி. வர்ண பிரகர்ஷே சதி கர்ணிகாரம், கர்ணிகார புஷ்பம் அது கொன்றை. அது என்ன பண்ணுதுன்னா பயங்கரமாக அடி ரெட் கலரில் சிவப்பாகவும் இருக்கு. துனோதி நிர்கந்ததையா ஸ்மச்சேதா, மனசு இருக்குது ஆனால் கந்தமே இல்லை. ஆனால் வாசனையினால மனசை இழுக்கலது, அதனுடைய அழகுனாலையும் அதனுடைய வர்ணத்தினாலையும் இழுத்துது. உடனே சொன்னார் காளிதாசன், என்னது மனசை இழுக்கிறதுக்கு பூனா வாசனையினால இழுக்கணும், இப்படி அழகாகவும் இழுத்துருத்து. இது ரெண்டும் ஏன் இப்போ ஒரு அழகை கொடுத்தான், அது கூட ஒரு வாசனையை கொடுக்கக்கூடாதா பகவான் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு பிராயேண சாமக்ரிய விதோ குணானாம் பராங்முகி விஸ்வசிஜகா பிரவృத்தி. பிரம்மா என்ன பண்ணுவாரா, ஒரே இடத்துல எல்லா நல்ல குணங்களையும் வச்சு கொடுத்தேன்.
அதனால் இதில் ஒன்று வைப்பார், அதில் ஒன்று வைப்பார், அதில் ஒன்று வைப்பார், சாம்பிளாக வைப்பார். எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறதுங்கிறது பிரம்மாவுக்கு பிடிக்காது. அதனால் இந்த இடத்துல வெறும் கலரை மாத்திரம் வச்சு அட்ராக்ட் பண்ணார். பாலேந்து வக்ராணி அபிகாச பாவாத் பபுஹு பலாசானி அதிலோகிதானி. பாலேந்து வக்ராணி அபிகாச பாவாத் என்ன பண்ணுது? அபிகாச பாவாத் எது அப்படின்னா பலாச புஷ்பங்கள் ஃபுல்லாக மலர்ல மொட்டா தான் இருக்கு. அப்படி அதனால என்ன ஆச்சுன்னா அது எல்லாம் மொட்டாவே வளைஞ்சு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா ஒரு கிரசன்ட் மூணு மாதிரி இருக்கு. பால இந்து வக்ராணி வக்கரமா இருக்கக்கூடிய ஒரு கிரசன்ட் மூணு மாதிரி இருக்கு. பலாசானி அதிலோகிதானி அதே சமயத்தில் சேப்பாவும் இருக்கு. அடுத்த நிமிஷம் பூக்க போகிறது. இப்போ ஒரு மொட்டா இருக்கிற போது ஒரு சந்திரன் போல இருக்கு. சத்யோ வசந்தேன சமாகதானாம் நகட்சதானீவ வனஸ்தலீனாம். அதை பார்த்தோன்னே எப்படி தோணுது அப்படின்னா இந்த வனஸ்தலி இருக்க வனத்தில் இருக்கக்கூடிய தலங்கள், அதில் இருக்கக்கூடிய செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுலேயும் பார்க்குற போது இந்த ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரபுரம் மாதிரி இந்த மொட்டெல்லாம் பார்க்குற போது எப்படி தோணுது அப்படின்னா இப்போதானே மன்மதன் உள்ள நுழைஞ்சிருக்கான் வசந்தனுடைய இந்த காமகலா திருவிளையாடல் போல அவனுடைய நகட்சதம் பட்டது போல இருக்கான் அந்த அந்த சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலர்கள், பலாச மலர், பலாச மொட்டுகள். லக்னத்துரேபாஞ்சன பக்தி சித்ரே முகே மதுஸ்ரீஹி திலகம் பிரகாஷ்ய ராகேன பாலாருண கோமலேன சூதப்பிரவால ஓட்டம் அலஞ்சகார. லக்னத்வரேப அஞ்சன பக்தி சித்ரே முகே மதுஸ்ரீஹி திலகம் பிரகாஷ்ய. இந்த இந்த காடை எப்படி இருக்கு உருவப்படுத்தினான் ஒரு பொன் போல. அதுல லக்னத்வரேபாஞ்சனம் பக்தி சித்ரே துரேபாஞ்சனுக்கு என்ன அர்த்தம்? கண்ணில் போட்டுக்கக்கூடிய கண்மை. அதுவும் திலகத்தையும் வச்சுட்டு இந்த வசந்த ருத்துவானவள் ஒரு அருண கோமலேன இளம் சூரியனை போல அழகாக இருக்கக்கூடிய ராகேன ஒரு சென்னத்தினால சூத்த பிரவாள ஓட்டம் மாந்தளிர் போல இருக்கக்கூடிய ஒரு தட்டில் அலஞ்சக்கார அலங்காரம் பண்றாங்க. அதாவது வசந்தத்தினால வரக்கூடிய அழகு என்னவோ அந்த அழக ஒரு ஸ்திரீ போல பாவிச்சுட்டு அதுக்கு மதுஸ்ரீ அப்படின்னு ஒரு பேரையும் கொடுத்துட்டு வசந்த அழகியா பார்த்துட்டு அவர் நெத்தியில திலகம் வச்சுருப்பா. என்ன அந்த திலக சுற்றி சாதாரண பொட்டுகள்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பொட்டுகள் இருக்கிறது. அதே மாதிரி வண்டுகள், அது மேலே சுற்றி இருக்கிற வண்டுகள், இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அழகு ஊட்டுறது அந்த காணனத்துக்கு வனத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வசந்த ருத்துனுடைய வர்ணனை காமிச்சார். அதாவது மரஞ்செடி கொடிகளிலையும் அந்த வசந்த ருத்துவனுடைய பிரபாவம் தெரிஞ்சுது, சக்தி தெரிஞ்சுது. இதே மாதிரி ஒரு ரகுவம்சத்துல ஒரு ஸ்லோகம். மிருகாஹா பிரியாள துரும மஞ்சரீனாம் ரஜக்கணைஹி விக்னித திருஷ்டிபாதாக மதோத்ததாக பிரத்யனிலம் விஜேருஹு வனஸ்தலீபிஹி அனஸ்தலீஹி மர்மரபத்ர மோட்சாஹ. அர்த்தம் வசந்த ருத்துல பிரியாள மரம்னு ஒரு மரம், அதனுடைய பூ கொத்து கொத்தா பூக்குறது. அதில் இருக்கக்கூடிய மகர்ந்த பொடி காற்றுல அப்படியே பறந்து வந்து அங்கே நடமாடி இருக்கக்கூடிய மான்களுடைய நல்ல அழகாக நீண்டு இருக்கக்கூடிய கண்கள் வந்து கொஞ்சம் விழுந்து. வசந்த ருத்து வந்திருக்கு, காற்று வந்துருக்கு. அப்படி காற்றும் வந்துட்டு வசந்தத்தும் வந்துருக்கு. கண்ணில் இந்த பார்வையில் இந்த மறைச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மகர்ந்த பொடியோட இந்த மானெல்லாம் துள்ளி துள்ளி போய் என்ன பண்ணி தேவைன்னா அந்த இலைகள்லாம் உதிர்ந்து படப்பட வந்துட்டு இருக்கிற காற்றுக்கு எதிராக ஓடிட்டே இருந்துடும். அது வந்த ருத்துவனுடைய ஒரு பாகம்ங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க ரகுவம்சத்தில். அதே மாதிரி இருக்குது. சூதாங்குர ஆஸ்வாத கஷாய கண்டா பும்ஸ்கோ கிலோ என் மதுரம் சுகூஜ. அஸ்தரத்தில் என்னாச்சு? சூத அங்குர ஆஸ்வாத கஷாய கண்டா, மாம்பூ நல்லா ரசித்து சாப்பிட்டு அதனுடைய ரசத்தை குடிச்சதுனால பும்ஸ்கோ கிலோ ஆண் குயில்கள் என் மதுரம் சுகூஜ ரொம்ப இனிமையாக பாடித்து கூவித்து மனஸ்வினீனாம் மானவிகாததக்ஷம் ததேவ ஜாதம் வச்சனம் ஸ்மரஸ்ய.
அந்த குயில்கள்லாம் அந்த இனிமையா கூவுறது இருக்க, அது எப்படி இருக்குன்னா, ஒரு கோபத்தினால தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சிருந்த ஸ்திரீகள் இருக்காளே, அவளுடைய கோபத்தை போக்கி திருப்பி வா வான்னு ரெண்டு பேரும், அதாவது மனைவிகள் எல்லாம் தன்னுடைய கணவன்மார்களை அழைக்கிறது போல இருக்கு. கிம வியபாயாத் துஷித அதராணாம் ஆபண்டரி ஆபாண்டரி பூதம் முகச்சவீனாம் ஸ்வேதோத்கமஹ கிம் புருஷாங்கணானாம் சக்ரே பதம் பத்ர விசேஷகேஷு. என்னாச்சு, நாம் ஹிமோ வியப்பாயா, அது பனி மூடிண்டே இருக்கு. இந்த பனி காலத்துல இந்த கிம் புருஷர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் சொல்லிட்டு அங்கே செமி டிவைன் பீயிங்ஸ் சொல்லுவோம், அவளாக இருக்கா. அவளுடைய அந்த பெண்களுடைய கிம் புருஷர்களுடைய பெண்களுடைய இந்த உதடுலாம் பொதுவாக வெடிப்பு காமக்கிறதுக்கு வெண்ணெயெல்லாம் பூசிப்பா. இப்போ அதுக்கு அதுவே இல்லை, ஏன்னா குளிர்ச்சியா இருக்கு. அதனால வேற இந்த வெண்ணெய் தடவி அதை வந்து அந்த உதடுகளை சரியா பண்றதுக்கு எந்த விதமான ஒரு இடமும் இல்லாமல் இப்போ என்ன பண்ற, பனிக்காலத்தில் இந்த குங்குமப்பூவோட சாத்தை எடுத்து அப்படியே உதட்டெல்லாம் சேர்த்து தடவிண்டா, அதாவது லிப்ஸ்டிக் போட்டுக்கிற மாதிரி என்ன. அதே மாதிரி அந்த வசந்த காலத்துல அவள் நெத்தில இருக்கக்கூடிய பொட்டுள்ளும் என்ன கண்ணங்களை போட்டுக்கூடிய பொட்டும் அப்படியே வேர்வை தாங்கின்னு நின்னுது அப்படின்னா. தபஸ்வினஹா தானு வனௌகசஸ்தாம் அகாலிகீம் வீக்ஷ்ய மது பிரவருத்திம் பிரயத்ன சம்தம்பித கிரியாணாம் கதஞ்சிதீஷா மனசாம் புபூஹு. போனோம்னா அங்கே நிறைய தபஸ்விகள்லாம் உட்காந்துருக்கா சுத்தி. சிவன் பெரிய தபஸ் பண்ணியிருக்கார். பக்கத்துல வந்து பார்வதி எல்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. சுத்தி தபஸ்விகள் எல்லாம் சிவனோட சேர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தபஸ்வினா தானு வனவுகசஸ்தாம், இந்த தானு வனத்துல சிவனுடைய வனத்துல இருந்துட்டு அத்தனை பேரும் அகாலிக்கும் மது பிரவருத்தியும் வீக்ஷிய, இது அன்டைம்லி, அகாலிக்கும்னா காலம் இல்லாம காலம், அகாலமாக காலத்துல இந்த வசந்த ருது வந்துருத்த வந்த காலம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வீக்ஷிய பிரயத்ன சம்ஸ்தம்பித விக்ரியாணம், அவளுக்கு ஏதோ ஒரு இதனால வந்து அவளுடைய தபசு ஏற்கனவே அவள் வந்து தன்னுடைய இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்திருக்கா. இருந்தா கூட ஏதோ ஒரு சலனம் அங்கே ஏற்படுது. அதை ரொம்ப பிரயத்ன சம்ஸ்தம்பித்த, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு மனசால மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி கதஞ்சிது ஈஷா மனசாம் புபு சம்மோ தே கண்ட்ரோல் தெம்செல்வ்ஸ், இல்லைன்னா தே வில் ஆல்சோ பிகம் தி விக்டிம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஏதோ கஷ்டப்பட்டு அவளும் தங்களுடைய மனசை அடக்கின்றா. தம் தேசம் ஆரோபித புஷ்பஜாபே ரதி த்விதீயே மதனே பிரபன்னே காஷ்டாகத ஸ்நேக ரசானுவித்தம் துந்த்வா அனிபாவம் பிரியையா பிரபு. மன்மதன் என்ன பண்ணா, தன்னுடைய அந்த வில்லுல, அதாவது புஷ்பவானம் பூ வில்லு, அந்த வில்லுல நானை ஏற்றி கையில் தோல் தூக்கிட்டு ரத்தியோட அங்கே மன்மதன் அந்த காட்டுக்கு வந்த உடனே அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கமம் ஒன்று, தாவரம் மரஞ்செடி குடிகள் ஓடிட்டு இருக்கக்கூடிய பிராணிகள் இதெல்லாம் என்ன பண்ணிட்டுன்னா அதுகளுக்கெல்லாம் ஒரு காதல் உணர்ச்சி ஜாஸ்தியாக போச்சு. அதனால அந்த காதலுக்கு என்ன ஒரு இதை காட்டணுமோ அதுக்கான சேட்டைகள் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சு. காட்ட ஆகாத ஸ்நேகரசா அனுவித்தம் துந்த்வா அனிபாவம் கிரியா விருகு, ஒன்றும் எல்லாம் ஆண் பெண் சேர்க்கைகளுக்கு எல்லாம் ஏற்பாடாயிட்டு. மதுத்விரேபகா குசுமேக பாத்திரே பபௌ பிரியாம் ஸ்வாம் அனுவர்த்தமானஹ ஸ்ருங்கேன ஸ்பர்ஷ நிமீலிதாட்சீம் மிருகீம் அகண்டூயித கிருஷ்ணசாரஹ. மதுத்விரேபகா குசும ஏக பாத்திரே, ஒரே பூ, அந்த புஷ்பத்தில் மதுத்விரேபம், இந்த வண்டுவானது என்ன பண்ணுறதுன்னா தேனை குடிக்கிறது. இங்கே ஒரே பாத்திரத்தில் ரெண்டும் 50-50 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி. பபு பிரியாம் ஸ்வாம் அனுவர்த்தமானஹா, தன்னுடைய பிரியோட கூட சேர்ந்து தேனை குடிச்சது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா ஸ்ருங்கேன ஸ்பர்ஷ நிமீலிதாட்சீம் மிருகீம் அகண்டூயத கிருஷ்ணசாரா. கிருஷ்ணசாரங்கிறது ஒரு வகையான மான், பெரிய கொம்போட ஒரு மாடு மாதிரி இருக்கும். அது கருப்பு கிருஷ்ணசாரம். மிருகீம் அகண்டூயத்தை, தன்னுடைய மிருகி தன்னோட பெண்மான் கிட்ட போய்
இப்படி வருடி விட்டுதான் அகண்டூயத இதனால ஸ்பர்ஷேன சிருங்க மீலிதாட்சி தன்னுடைய சிங்கத்தினால சிருங்கம்னா அது கொம்புனால் இப்படி வருடி விடுற போது அந்த பெண்மான்கள்லாம் எப்படி அதை ரியாக்ட் பண்ணிது அப்படின்னா நிமிலிதாட்சி அரை கண்ணை மூடின்னு அப்படி ஆனந்தமா ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சீனை ஒரு பக்கம் பார்க்குறோம். அதே காட்டுல ததோ ரசாத் பங்கஜரேணுகந்தி கஜாய கண்டூஷஜலம் கிரேணு அர்த்தோபயுக்தேன பிசேன ஜாயாம் சம்பாவயாமாச ரதாங்கனாமாம். ததோ ரசாத் பங்கஜரேணுகந்தி என்ன பண்ணிது கஜாய பெண் யானையெல்லாம் என்ன பண்ணிட்டு போய் நேராக போய் தாமரை தடாகத்தில் போய் இறங்கி தாமரை பூவெல்லாம் பறிச்சு இங்கே பண்ணிட்டு அந்த ரசத்தை அப்படி அனுபவிச்சுன்னா ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கே, இது நம்ம அதுக்காருக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரசாத் பங்கஜ ரேணுகந்தி அந்த போலன் டஸ்ட் ஆஃப் தி லோட்டஸ் அதை வாசனையை பார்த்தோன்னே இது நல்லா இருக்குன்னு மனசில் நினச்சிட்டு கஜாய கண்டூஷ ஜலம் ரேணு அப்படியே அந்த தாமரையோட தண்ணியும் தூக்கின்னு வந்து என்ன பண்ணிதுன்னா கஜாய கொடுத்துது ஆண் யானைக்கு வந்து கொடுத்துதான் அது இருக்கட்டுமே ரசிக்க அர்த்தோபுக்தேன பிசேன ஜாயாம் சம்பாவயாமாச ரத்தாங்கனாமா. ரத்தாங்கம் சக்கரவாகப்பட்டி ரத்தம்னா ரத்தத்தினுடைய அங்கம் அது சக்கரம், அதனால ரத்தாங்கம்னு பேரு. சக்கரவாகப்பட்டி என்ன பண்ணிட்டுன்னா அர்த்தோபுக்தேன விசேன போய் தாமரை தண்டை போய் இப்படி திரும்பி சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னோடனே அர்த்த உபபுக்தனே முழுக்க சாப்பிடாம பாதி சாப்பிட்டு ஜாயாம் சம்பாவயாமாச தன்னுடைய மனைவி கொண்டு கொடுத்து அதையும் ரெசிபி வச்சு சாப்பிட வச்சு. கீதாந்தரேஷு ஸ்ரமவாரி லேசைஹி கிஞ்சித் சமுச்வாசித பத்ரலேகம் புஷ்பாசவ கௌர்ணித நேத்திரசோபி பிரியாமுகம் கிம் புருஷ சுஜும்ப. கீதாந்தரேஷு கிம் புருஷர்கள்லாம் கீதங்கள்லாம் வாசி பாடிட்டு இருக்கா. அதனால என்னாச்சு ஸ்ரமவாரி லேசை மேலே அப்படியே கட்டப்பட்டு பாடுறதுனால மேலெல்லாம் இது வியர்வை துளிகள் இப்படி இருக்கு. கிஞ்சித் சமுச்வாசித பத்திரலேகம் என்ன அதனால என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ப்ரீதிங் அவளுக்கு இது பெருமூச்சு விட்டு விட்டு பாடிட்டு இருக்கா. மேலே இது வியர்வையெல்லாம் இருக்கு. புஷ்பாசவ கூர்ணித்த நேத்திரசோபி அவள் கண்களும் அப்படியே ஒரு மயக்கத்தில் இருக்குது. எதனால அப்படின்னா புஷ்பாசவம் அந்த மதுவை புஷ்பத்திலிருந்து இருக்கக்கூடிய மதுவை சாப்பிட்டதுனால அவள் கண்களும் அப்படியே ஒரு ஊர்ணிதம் அப்படி ஒரு மாதிரி சுழன்றுகள் இருக்கு. சோபி அவ அழகாகவும் இருக்கு. அது அது அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகோட இருக்கிற போது பிரியாமுகம் கிம்புருஷகா சும்ப கொஞ்சம் கேப் கிடைக்கிற போது என்ன பண்ணாருன்னா கிம்புருஷன்கள்லாம் போய் தன்னுடைய பிரியனுடைய முகத்தை போய் அப்படி ஒரு முத்தமிட்டு வந்தார்கள். பர்யாப்த புஷ்பஸ்தபகஸ்தனாபியா ஸ்புரத் பவாலோட்ட மனோஹராபியா ததா வதுபியா தரவோபி அவாபு வினம்ரசாகா புஜபந்தனானி. அது மாத்திரம் இல்லை, காட்டில் இருக்க மரங்கள் எப்போதுமே மரங்களை வந்து ஒரு ஆணாகவும் காதலனாகவும் அதுக்கு கொடிகளை எல்லாம் வந்து அதுக்கு காதலியாகவும் உருவகிக்கிறதுங்கிறது பொய்டிக் கன்வென்ஷன். அதே மாதிரி இங்கே கொடி இந்த மரத்தெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. என்ன பண்ணுது இந்த சிறு சிறு கிளையெல்லாம் போய் இந்த கொடிகள்லாம் சுற்றுறத பார்த்தா இதுகள்லாம் அந்த சமயத்தில் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறது போல இருந்தது. ஸ்ருத அப்சரோ கீதிரபி க்ஷணேஸ்மின் ஹரஹா பிரசங்கியான பரோ பபூவ ஆத்மேஸ்வரானாம் நஹி ஜாது விக்னாஹ சமாதிபேத பிரபோ பவந்தி. ஸ்ருத அப்சரோ கீதிரபி அப்சர்ஸ் எல்லாம் பாடுறான். என்ன ஜென்ரலாக அது மாதிரிலாம் பாட மாட்டா, என்ன இங்கே தப்போகணும். இந்த மாதிரி அப்சர்ஸ் பாடுறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்படி ஸ்ருத அப்சரோ கீதிரபி பார்த்தார் சிவன். என்னது அப்சரஸுடைய பாட்டெல்லாம் கேட்குறது. க்ஷணே அஸ்மின் அந்த க்ஷணத்தில் ஹரஹா பிரசங்கியான பரோ பபூவ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக மனசுலாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தார். அப்போ சொன்னார் காளிதாசன் ஒரு அர்த்தாந்த விநியாசம். ஆத்மேஸ்வரானாம் நஹிஜாது விக்னாஹா. தன்னை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் செல்ஃப் கண்ட்ரோல் பர்சன்ஸ் யார் இருக்காளோ அவளுக்கு நஹிஜாது விக்னாஹா விக்னங்கள்லாம் ஒன்றும் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. சமாதிபேத பிரபோவந்தி அப்படி ஏதாவது ஒரு விக்னம் வந்தால் கூட அவளுடைய பெரிய ஒரு சமாதி நிலையை கலைக்கிற மாதிரி எந்த விக்னமும் வர முடியாது. ஏன்னு கேட்டால் அவள் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குவா. அதனால் ஆத்மேஸ்வரானாம் ஹி
जातु विघ्ना न हि यातु विघ्नाः समाधिभेद प्रभो भवन्ति तथा गृहद्वारगतोऽथ नन्दी वामप्रकोष्ठार्पित हेमवेत्रः मुखार्पित अङ्गुली संज्ञकैः मा चापलायेति गणान्विनेषिते சுற்றி இருக்க சிவகணங்கள்லாம் இருக்கா சிவனும் அப்படி இப்படி அப்சரஸ் கீதங்கள்லாம் கேட்டோம்னா ஒரு மாதிரி மனசு இருந்தால் நம்ம நோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். ஏற்க இருக்கிறது யாருன்னா நந்தி இருக்கார். நந்தி இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா என்ன எடுத்து அப்படின்னா சிவகணங்கள்லாம் கொண்டக்குள்ளே அதுகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கலக்கான. அப்போ என்ன பண்ணார்னா லதா கிரகத்வாரகதோத நந்தி அங்கே இது ஒரு நல்ல ஒரு லதா கிரகத்வாரம்னா என்னதுன்னா பூ குடினாலேயே ஒரு மண்டபம் மாதிரி போட்டிருக்கு கேட். அதில் அங்கே நின்றுட்டு இருந்த நந்தி என்ன பண்ணார் வாம பிரகோஷ்டா அர்ப்பித ஹேமவேத்ரா அவர் தங்கத்தினால எப்போதுமே ஒரு தடி வச்சுருப்பார் கையில். அந்த தடியை எடுத்து வாம பிரகோஷ்டா அர்ப்பித இடத்துக்கு அடியில் அப்படி சொல்லிட்டார். சொல்லிட்டு முகார்பித அங்குலி சப்ஜை முகத்தில் அந்த அங்குலி தன்னுடைய விரலை எடுத்து தன்னுடைய வாயில வச்சு எப்படி மா சாப்பலாயேதி கனான் வினேஷித்து இந்த சிவகணங்கள்லாம் பார்த்து இந்த ஒரு சபலங்கப்பல புட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வாயில விரலை வச்சு ஒரு மிரட்டினாராம் நந்தி. அப்போ என்ன செய்யுதுன்னா நிஷ்கம்ப விருட்சம் நிபிருத துரேபம் முகாண்டஜம் சாந்தமிருக பிரச்சாரம் தச்சாசனாத் கானனமேவ சர்வம் சித்ரார்ப்பித ஆரம்பமித அவதஸ்தே. நிஷ்கம்ப விருட்சம் மரங்கள்லாம் துள்ளி கூட அசையலையாம். நிபிருத துரேபம் வண்டுகள்லாம் அதனுடைய சவுண்டு ரீங்காரத்தை விட்டுடுத்து. முகாண்டஜம் அண்டஜம்னா அண்டத்திலிருந்து பிறந்தது பறவைகள். அதெல்லாம் போதும் கத்தி கீச்சு கீச்சு கத்திட்டு இருக்கிறதெல்லாம் மூக்காண்டஜம் சைலண்ட் ஆயிட்டு. சாந்த மிருக பிரச்சாரம் பொதுவாக மான்கள்லாம் துள்ளி துள்ளி ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் துள்ளி ஓடாமல் அப்படியே டக்குன்னு நிற்கிறது. தத் சாசனாத் கானனமே சர்வம். தத் சாசனாத்னா மன்மதனுடைய சாசனா, மன்மதனுடைய கட்டளையினால கானனமே சர்வம் இந்த முழு காடே இல்லை, காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் எல்லாமே சித்ரார்ப்பித ஆரம்பமிக அவதஸ்தே. இப்படி ஒரு சிவத்துல படம் வரைஞ்சா மாதிரி சித்திர அர்ப்பிதம், ஒரு சித்திரம் வரைஞ்சது போல சித்திரம் வரைஞ்சு அதனுடைய பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தெரிஞ்சுதான். ஆரம்பமிக அவதஸ்தே திருஷ்டி பிரபாதம் பரிகிருத்திய தஸ்ய காமஹா புரஹா சுக்ரம் இவ பிரயாணே பிராந்தேஷு சம்சக்த நமேருஷாகாம் யானாஸ்பதம் பூதபதேஹே விவேஷ. திருஷ்டி பிரபாதம் பரிகிருத்திய தஸ்ய காமஹா தஸ்ய திருஷ்டி பிரபாதம் பரிகிருத்திய சிவனுடைய கண்ணுக்கு பட்டுவிடாம அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் நந்தியோட கண்ணுக்கு பட்டுவிடாம என்ன ரெண்டு பேரும் இருக்காங்க. பட்டுவிடாம என்ன பண்ணா திருஷ்டி பிரபாதம் பரிகிருத்திய அதை விட்டுட்டு ஒளிஞ்சு காமஹா புரஹா சுக்ரம் எப்படின்னா புரஹா சுக்ரம் இவ பிரயாணே நம்ம பிரயாணம் பண்ணி கிளம்பி போயிட்டு இருக்கிற போது சுக்கரன் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாதான். அப்படி பண்ணால் அது தோல்வி கொடுக்கும், நம்ம தரித்திரத்தை கொடுத்துரும் அப்படின்பா. போன காரியம் ஜெயிக்காது. அதை போல சுக்ரமிவ பிரயாணே புரஹா சுக்ரமிவ பிரயாணே சுக்ரன் வந்து திக்கு எங்கே இருக்கோ அந்த திக்கு அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போகிற மாதிரி இவாளெல்லாம் பார்க்குற பார்வை திருஷ்டிபாதம் இவாளுடைய திருஷ்டிலேருந்து கொஞ்சம் விலகி என்ன போய் மன்மதன் என்ன பண்ணான் பிராந்தேஷு சம்சக்த நமேருஷாகாம் அந்த ஓரத்தில் பிராந்தங்கள் அதனுடைய பார்டரில் அந்த காட்டினுடைய ஓரங்களில் சம்சக்த நமேருஷாகாம் அங்கங்கே அந்த ருத்ராட்ச மரம் ஏன்னா சிவனுடைய இடம்ல அது ருத்ராட்ச மரம்லாம் அட்டர்ந்து இருக்கு. அந்த ருத்ராட்ச மரங்களுக்கு இடுக்கில் மறைஞ்சு அந்த தழைகளுக்குள்ள மறைஞ்சு முள்ள என்ன பண்ணோம்னா தியானாஸ்பதம் பூதபதேஹே விவேஷ பூதபதியாகி இருக்கக்கூடிய சிவனுடைய தியான மண்டபத்தை